செஞ்சிட்டோம்னா அதுல நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் பெருமான் அதை ஏற்றுக்கொண்டு நம்மளை திருத்துகின்றார். அவன் திருவருள் இல்லாமல் நாம வழிபாடு செய்தால் அதுக்குரிய நல்வினையும் தீவினையும் நம்மை சாரும். அதற்கு பிறவி கட்டாயமாக வரும். ஒரு நல்வினை செஞ்சா அதுக்கு பிறவி வரும், தீவினை செஞ்சா அதுக்கு ஒரு பிறவி வரும். எந்த ஒரு நீங்க சரி. அப்ப நல்லது செஞ்சாலும் பிறகு வரும், தீயது செஞ்சாலும் பிறகு வரும். அப்ப இது ரெண்டும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் எல்லா செயலையும் சிவபெருமான் திருவருள் என்று செய்தால் அதற்கு நன்மை தீமை இரண்டும் வராது. கூறும் நாவே முதலாக கூறும் கரணங்கள் எல்லாம் நீ, தேரும் வகை நீ, திகைப்பு நீ, தீமை நன்மை முழுதும் நீ அப்படின்னாரு மாணிக்கவாசகர். அதனால எல்லா செயலும் சிவபெருமான் திருவருள் என்று நாம் செய்ய வேண்டும். ஏதேது செய்திடனும் ஏதேது பேசிடனும் ஏதேது சிந்தித்து இருந்திடனும் மாதேவா என் செயலே என்று உணரப்பெற்றேன் அப்படின்னார். அறியப்பெற்றேன்னு சொல்லல, உணரப்பெறணும். எது சிந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் சிவபெருமானை சிந்திக்கணும், பேசுறாலும் அவரை பற்றி பேசணும். பேசின்றான் எந்தாய் எந்தாய் பெருமானே என்று பேசி பேசி பூசின்றான் திருநீரை நிறைய பூசி வின்றா நேயத்தால் பிறப்பிறப்பை கடந்தாதனை ஆண்டானை அவாவெல்ல கல்வனேனே என்று கூட மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றார். அப்பேற்பட்ட பெருமான் சிவபெருமான், பிறப்பு இறப்பில்லாத பெருமான், யாவரும் காண கிடைக்காத பெருமான், மூவரும் 33 மற்ற ஒழிந்த தேவரும் காணாத சிவபெருமான், மாயேறி வையகத்தை வந்திருந்த வார்களங்கள் வந்திக்க மெய்யகத்தை இன்ப விகும் என்று சொல்லக்கூடிய பெருமான், யாராலும் காண்டற்கரிய பெருமான், ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமை, ஆறறிவார் இந்த அகலமும் நீளம் பேரறியாக பெருங்குடர் ஒன்று அதன் வேறறியாமல் விளம்புகின்றேனே என்று திருமண தேவநாயகன் கூறுகின்றார். அப்பேற்பட்ட பெருமான் சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு நாம் அடியாராக இருப்பது எவ்வளவு பெரிய சிறப்பு, அவருக்கு ஆளாவது எவ்வளவு பெரிய சிறப்பு. அடியாராக சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாதான் நம்ம அடியார் ஆக முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்படி விபூதி ருத்ராட்சம் தரிக்க முடியாது. அவன் அருள் இல்லாம நம்ம எதையுமே செய்ய முடியாது. விபூதி பூசுறதுக்கு அவன் அருள் வேணும், ருத்ராட்சம் அணிவதற்கு அவன் அருள் வேணும், திருக்கோயிலுக்கு வருவதற்கும் அவர் அருள் வேணும். நாம நினைச்சு திருக்கோயிலுக்கு வர முடியாதுயா ஐயா, நாம நினைச்சாலும் கோயிலுக்கு வர முடியாது. அவர் நினைக்கணும், அப்படின்னாதான் கோயிலுக்கு வர முடியும். நிறைய பேர் நான் கோயிலுக்கு போறேன் தாங்க, நாம நினைச்சா போக முடியாது. கிளம்புற நேரத்துல வீட்டுல விருந்தாள் வந்துருவாங்க, கிளம்புற நேரத்துல ஏதாவது ஜோலி வந்துருக்கும், கிளம்புற நேரத்துல வெளியூர் போக வேண்டியதாகி போயிடும். அதனால சாமி கிட்ட நாம் பெருமாளை தினசரி காண வேண்டும் என்று விரும்பினால் இறைவன் நம்மை இங்கே காண வைக்கும். அப்படி எல்லாமே பெருமானுடைய திருவருளால் தான் இயங்க வேண்டுமே தவிர எல்லாம் பெருமான் திருவருள் திருவருள் என்று இருந்து நாம் அடியார் திருக்கூட்டத்திலே ஒரு ஆளாக நாம் இருந்தோம் என்றால் நாம் கடக்க வேண்டிய பாதையை கடக்கலாம். நாம் எங்கே முடிவாக செல்கின்றோமோ அங்கே போய்